ஒரு நாள் ஒரு பாம்பு தரையில் ஊர்ந்து போயிட்டு இருந்துச்சு. அப்படி போயிட்டுருக்கும்போது வழியில் கிடந்த ஒரு ரம்பத்து மேலே தன்னோட உடல் உரசி கொஞ்சம் காயமாயிருச்சு. அந்த காயத்தினால பயங்கர கோபமாகி அந்த ரம்பத்தை தன்னோட எதிரினே நினச்சிருச்சு. அதனால தன்னை தாக்குன எதிரியே தாக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ரம்பத்தை தன்னோட பல்லால் கடிக்குது. கடிக்கும்போது அந்த ரம்பத்தோட அந்த ஷார்ப்னால் அதோட வாயிலையும் காயம் ஏற்படுது. அதனால் இன்னும் கோபமடைஞ்ச அந்த பாம்பு தன்னோட உடம்பால் அந்த ரம்பத்தை நல்லா சுற்றி இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி இருக்குது. அந்த மாதிரி சுற்றி இருக்கும்போது அந்த ரம்பத்தோட எல்லா பாகங்களுமே அந்த பாம்போட உடம்புல பட்டு பயங்கரமாக காயமாகி ரத்தம்லாம் அதிகமாக போய் கடைசியில் இறந்தே போயிடுது. அந்த பாம்புக்கு முதல் காயம் ஏற்படும் போதே சரி போனால் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடந்து போயிருந்ததுன்னா இந்நேரம் அந்த பாம்பு உயிரோடு இருந்திருக்கும். அந்த பாம்பு மாதிரி தான் நாமளும் சின்னதாக நம்மளை காயப்படுத்திட்டாங்க அப்படின்றதுக்காக அதிகமாக கோபப்பட்டு மறுபடியும் அவங்கள தாக்குறோன்ற பேரில் நம்மளை நாமளையே காயப்படுத்திக்கிறோம் இன்னும் அதிகமாக. முதல் தடவை காயப்படும் போதே அந்த இடத்த விட்டு அப்படியே விலகி போயிட்டோம் அப்படின்னா அதனால நமக்கு மேலும் மேலும் காயம் ஏற்படாமல் இருக்கும். எதிரில் இருக்கிறவங்க காயப்படுத்துகிறாங்க அப்படின்றதுக்காக நாமளும் பதிலுக்கு மோதணும்னா அதிகமான காயம் நமக்கு தான் ஏற்படும். இந்த கதையை நான் இன்ஸ்டாகிராமில் தான் கேட்டேன். பயங்கரமாக பாதிச்சுது. அதனால தான்